நம் கடைசி மூச்சு உள்ள வரைக்கும் இயற்கை அழைப்பை நம்மால் நடந்து போய் ஏற்க முடிகிறது என்றால் முதுமையில் அதை விட மிகப்பெரிய வரம் எதுவுமே கிடையாது. யாருடைய உதவியுமே எதிர்பார்க்காம நடந்து போய் ஒண்ணுக்கோ ரெண்டுக்கோ நான் போறேன், யாரும் என்ன பிடிச்சிட்டு போக வேண்டாம், நான் இருந்த இடத்துல அதை செய்ய வேண்டாங்கிற அளவிற்கு நம்மை நாம் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள முடிகிறதா? உடம்புல எல்லா பகுதியும் முக்கியம்தான், ஆனால் வயோதிகத்தில் கால்களுக்கு மட்டும்தான் நாம் நிறைய முக்கியம் தரணும். நடை போச்சு அப்படின்னு சொன்னா எல்லாம் போச்சு, கல் போச்சுன்னா சொல் போச்சுன்னு சொல்ற மாதிரி நடை போச்சுன்னா வாழ்க்கை போச்சு. அதுக்கப்புறம் நாம வெஜிடபிள் தானே. அங்க அரிக்குதுனால யாரையாவது சொரிஞ்சு விடு வருவாங்களான்னு எதிர்பார்க்கணும். முதுகரிக்குது, கால் அரிக்குது, கொஞ்சம் காலை தூக்கி விடு, பெரட்டி விடு, செய்ய பசங்க இருந்தா பரவாயில்ல. அதுதான் நிறைய இடங்களில் நான் சொல்வதுண்டு. வயதான காலத்தில் நமக்கு எந்த நோயும் தாக்காமல் இருக்கணும்ன்ற பிரார்த்தனையை விட 2 விதமா வேண்டிக்கலாம். என் கால்கள் 2ம் கடைசி நாட்கள் வரை வலு உள்ளதாக இருக்க வேண்டும் என்ற பிரார்த்தனை ஒன்று. 2வது,